அன்பான சகோதரர்களே, சொருக்கமாக இருந்தாலும் அங்கேயும் இன்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அங்கேயும் மனைவி இருக்க வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை, என்ற பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹு தாலா அன்றைக்கு நிகழ்த்தி காட்டினார். இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்கள்லையும் திருமணம் நடக்குது, மக்கள் திருமணம் முடிக்கிறாங்க. அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அந்நியர்களாக இருந்தாலும் சரி. இந்த திருமணத்தை அல்லாஹு தாலா ஏன் அறிமுகப்படுத்தினார்? குர்ஆன்ல இந்த திருமணத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன் சொல்லும் போது சொல்கிறது, லிதஸ்குனு இலைஹா, இந்த திருமணத்தின் மூலமாக வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். கணவனுக்கு மனைவியால நிம்மதி, மனைவிக்கு கணவனால நிம்மதி. இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அல்லாஹு தாலா திருமணத்தை உலகத்தை அறிமுகப்படுத்தி. இன்னைக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் திருமணத்தின் மூலமாக எல்லாருக்கும் கிடைக்குதா? கிடைக்குது இல்லைன்னா அது ஏன் கிடைக்குது இல்லை? அன்பான சகோதரர்களே, இந்த திருமணத்தினுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக வாழ்ந்து காட்டினதை போல யாருமே வாழ்ந்து காட்டல. சில நேரம் ஒரு மனைவியோட வாழ்ந்தவர் கியாமத் வரைக்கும் அந்த மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டார். அல்லாஹுடைய நபி 11 திருமணம் முடிச்சான். ஆனா அது 11 வாழ்க்கையுமே சக்சஸ் ஆன வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. எனவே ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு நிம்மதி சந்தோஷம் வேணுமாக இருந்தால் நபியோட வாழ்க்கையை பார்க்கும். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க முன்னாலே ஒரு உபதேசம் சொல்றான். மக்கள் திருமணம் முடிக்கிற நேரம் ஒவ்வொரு சிந்தனையில திருமணம் முடிப்பான். சிலவங்க கல்யாணம் முடிப்பாங்க, அந்த பெண் நல்ல அழகான ஒரு பெண், எனவே அந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் என்று ட்ரை பண்ணி திருமணம் முடிப்பான். இன்னும் சிலர்கள் திருமணம் முடிக்கிற நேரம் அந்த பெண்ணுக்கு காணி பூமி இருக்காம், சல் இருக்காம், வாகனம் இருக்காம், நல்ல இடம் என்று பணத்துக்காக சிலவங்க திருமணம் முடிக்கிறான். இன்னும் சில ஆட்கள் நல்ல ஒரு ஃபெமிலி, அதுல நாங்க திருமணம் முடிக்க கொடுத்து வைக்கணும் என்றதுக்காக சிலவங்க திருமணம் முடிக்கிறான். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எதிர்பார்க்கிற நிம்மதியும் சந்தோஷமும் இந்த நோக்கங்களோட யாரு திருமணம் முடிச்சாங்களோ அவங்களுக்கு கிடைக்காது. நபி அவங்க சொன்னாங்க, அவரோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் திருமணத்தின் மூலமாக வேணுமாக இருந்தால் ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பெண் அவ மார்க்கமுள்ள ஒரு பெண்ணாக இருக்கும். அந்த புள்ள நல்ல மார்க்கமாம், அவனோட வீட்டுல நல்ல தீனாம், அந்த புள்ள ஹிஜாப் இல்லாம வெளியே போற இல்லையாம், இப்படி ஒரு காரணம் உங்களுக்கு மாட்டினா அந்த பெண்ணை மிஸ் பண்ண வேணாம், திருமணம் முடிங்க, அவனோட வாழ்க்கையில வெற்றி. இதை விட்டு போட்டுட்டு நீங்க வேற நோக்கங்களை செலக்ட் பண்ணி திருமணம் முடிப்பீங்கன்னா நீங்க மண் கவ்வ வேண்டி வரும் என்றத அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க முன்னாலேயே சொல்லிட்டான். அன்பான சகோதரர்களே, சில நேரம் கணவன் பெண்கிட்ட பார்க்கிற அழக, இல்லாட்டி சல்லிய, இல்லாட்டி வசதிய, ஆனா அல்லாஹு தாலா 2 பேரின் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்க இருக்கிறான். அந்த குழந்தைக்கு உம்மா பசந்தா இருக்கணும், உம்மா சல்லிக்காரியா இருக்கணும், உம்மா பெரிய ஒரு செவிலியா இருக்கணும் என்றது அந்த பிள்ளைக்கு தேவையில்லை. அந்த பிள்ளைக்கு தேவை ஏண்ட உம்மா ஒரு சிறந்த ஒரு உம்மாவா இருக்கும். அந்த பிள்ளையோட எதிர்காலம் சிறந்த எதிர்காலமாக வாரத்துக்கு அந்த தாய் மார்க்கம் உள்ளவளா இருக்கும். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க முன்னால பெரிய ஒரு உபதேசம் சொன்னான். இதோட சேர்த்து சொன்னாங்க, உங்களோட குழந்தைய சுமக்கக்கூடிய பெண் யார் என்றதை முச்சம் தேர்வு செய்யுங்க. அவ அழகானவளா, வசதி உள்ளவளா, பணம் உள்ளவளா, அந்த சொல்லவளா என்றதை பார்க்காதீங்க. உங்களோட குழந்தைய சிறந்த முறையில வளர்க்கக்கூடிய தாயா என்றதை பார்த்து திருமணம் முடிங்க என்று சொன்னான். கல்யாணம் முடிக்கவே இல்லை, குழந்தை தரிக்கவும் இல்லை. இப்ப அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் உங்களோட பிள்ளைய யோசிச்சு, அதாவது உங்களுடைய திருமணத்தை முடிங்கன்னு சொல்ற.